நேர்களே, காவிரி சிக்கல் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போது தென்மேற்கு பருவமழை இந்த சதன் பெனின்சுலாவில் பொய்த்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். தமிழ்நாடு காவிரி படுகையான கர்நாடகாவில் மழை பொய்ததுனால இயல்பாகவே ஒரு டிஸ்ட்ரெஸ் உருவாகி இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய தண்ணி வரமாட்டேங்குது, கர்நாடகா திறந்து விட மாட்டேங்குது. இந்த சூழலில் தான் மேகதாட்டில் அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு அவங்க உறுதி காட்டு அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுடைய கருத்து பதிலும் கூட அமைந்து போயிருக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கேள்விக்கு தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் தேவையில்லை, மேகதாட்டில் அணை கட்ட என்ற பொருளில் மத்திய அரசு கொடுத்த பதில் இன்னமும் கூட இந்த விவகாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது. முதலமைச்சர் கர்நாடகா செல்கிறார், அங்கே இந்த விவகாரம் தொடர்பாக பேசுகிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வர்ற அவர் போகக்கூடாது அப்படிங்கிற இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரத்தை எப்படி கையாள முடியும், எப்படி கையாள்கிறது தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு என்ற நிறைய கேள்விகள் எழுகின்றன. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் வரவேற்போம். சஞ்சீவி நம்மோடு இணைகிறார். நம்மோடு மயிலாடுதுறை விக்கி திமுக சார்பாக, அதே போல திரு சந்திரசேகரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, திரு ஜி.கே. நாகராஜ் பாஜகவின் சார்பாக, திரு விஜய் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய திரு ஜவஹர் அலி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மத்திய அரசு செய்கிறது அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. திரு நாகராஜ், எது அக்கிரமம் சொல்றீங்க? எந்த பாயிண்ட் சொல்றீங்க? எந்த பாயிண்ட்? எல்லாருக்கும் தெரிந்த பாயிண்ட் தான், இன்னைக்கு எல்லாரையும் கொந்தளிக்க வைத்திருக்கக்கூடிய பாயிண்ட் தான். தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு கர்நாடகாவுக்கு வலு சேர்த்திருக்கிறது மத்திய அரசுடைய பதில். மேகதாட்டில் அணை கட்ட இல்ல நான் சொல்றேன், நீங்க தீர்ப்பை முழுமையா நாம படிக்கணும். காவிரி ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாம எந்த விஷயம் செய்ய முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. அதுதான் நம்ம இன்டர்பிரேஷன். காவிரி ஆணையம் மற்ற மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அணை கட்ட முடியாதுங்கிறதையும் தெளிவா சொல்லி, அதுதான் சட்டம். யூ ஆர் ரைட். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஏன் மத்திய அரசு மாத்தி பேசுது? இந்த மாதிரியான சூழ்நிலையில திரும்ப சரி, நீங்க குறுக்கிட்டீங்களா? ஆமா, ஏன் மத்திய அரசு இப்படி இந்த சூழல்ல மாத்தி பேசுது? நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சரி, அழகா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. மத்திய அரசு இந்த நியாயங்களை ஏன் பார்க்கல? இல்ல, இது வந்துங்க ஒரு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை முன்னெடுத்து அதை தனக்காக போராட வேண்டிய இடத்துல, வாதாட வேண்டிய இடத்துல, கேட்டு பெற வேண்டிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்றைக்கு தாவேக்கா இருக்கிறது. அவர்கள் அதை செய்ய வேண்டும். நீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, நீங்க சொல்வது ரொம்ப சரி, நீங்க சொல்வது ரொம்ப சரி. அங்க மேகதாட்டில் அணை கட்டணும்னா நம்ம அனுமதி தேவை. லோயர் ரைபாரியன் ஸ்டேட்டான நம்முடைய அனுமதி தேவை. அதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய சரியான இன்டர்பிரேஷன். ஆனால் உங்கள் மத்திய அரசு, இந்திய நடுவண் அரசு ஏன் தேவையில்லை, தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லைன்னு நிலைப்பாடு எடுக்குது? அதுவும் ஆஃபிஷியலி the floor of the house. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு விஷயமும் யார் சொன்னாலும் சரி, என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல தம்முடைய இந்த தமிழக அரசு, அதிமுக விட்டுருங்க, இந்திய அரசு, the government of India, இந்த நாட்டிலேயே உயரிய அரசு ஏன் தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகாவுக்கு சாதகமா தவறா இன்டர்பிரட் பண்ணி சொல்லுது? பாருங்க, தவறா இன்டர்பிரட் பண்ணாங்க அல்லது அமைச்சர் சொன்னாங்க, அதையெல்லாம் தாண்டி நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், தீர்ப்பு என்ன இருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டு பிஜேபி காரனா, இந்த நாட்டை சார்ந்தவனா, ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு இல்ல, என்றைக்கோ நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பிஜேபி பெருசா, எது எப்படி இருந்தாலும் சரிங்க, என்ன தீர்ப்போ அதை மாற்ற முடியாது. மேலாண்மை வாரியம் உங்களுக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இதுல இன்னும் கூட அத்தாரிட்டி உண்டு. ஏன்னா நீங்க வேளாண் விஷயத்துல வேளாண் பின்புலத்தை சேர்ந்தவர். உங்க நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாம மேகதாட்டில் கர்நாடகா அணை கட்ட முடியாது, கூடாது, அதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இல்லையா? உண்மை. அந்த உண்மையை ஏன் மறைக்குது, மாத்துது மத்திய அரசு?
கர்நாடகா மாத்தினா கூட நான் அதான் ஏத்துக்கலாம். சொல்றேன். ஏன் மத்திய அரசு கர்நாடகா பக்கம் அமைச்சரோ கர்நாடகாவை சேர்ந்தவர்களோ கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபி காரர்களோ எப்படி அதை மடைமாற்றி பேசினாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பிஜேபி காரராக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடியவர்களாக இன்று மட்டுமல்ல என்றுமே நாங்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மத்திய ஜல் சக்தி துறை பார்லிமெண்ட்ல ரெக்கார்ட்ல சொல்லுது, ஆன் ரெக்கார்ட் சொல்லுது, ஒரு மைக்ல டிபேட்ல சொல்லல, ஆன் ரெக்கார்ட் பார்லிமெண்ட்ல சொல்லுது. அதான் நான் சொல்றேன். நீங்க அதை தடுக்க வேண்டியது, எதிர்த்து கேட்க வேண்டியது, சட்ட ரீதியாக போராட வேண்டியது, உண்மையை சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுவீங்களா? தமிழ்நாடு அரசுடைய கடமை. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை கேட்கிறேன், நீங்க தான் செய்யலையே இதுவரைக்கும். Does that BJP not rule the government of India? The government of India ஏன் தப்பு பண்ணுதுன்னு கேக்குறேன். Yes, it is ruling, no doubt. ஹரி அத போய் போராடுங்கறீங்க, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க அநியாயம் பண்றீங்க. நாங்க அநியாயம் பண்ணலையே. என்ன ஆல்ரெடி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இருக்கு, அது யாருனால மாத்த முடியும்? அதை யாருனால மாத்த முடியும்? யாருனாலையும் மாத்த முடியாது. நீங்க சொல்றீங்க பிரைம் மினிஸ்டர் தலையிடணும்னு சொல்றீங்க, பிரைம் மினிஸ்டர் உள்ள வரணும்னு சொல்றீங்க. எங்க அந்த சட்டத்தில் இடம் இருக்கு? எங்க அது மாதிரி இருக்கு? பிரைம் மினிஸ்டர் வரணும்ங்கிறது கிடையாது. கர்நாடகாவுக்கு ஆதரவா பிரைம் மினிஸ்டருடைய மினிஸ்டர் மைக்ல சொல்ல சார், பைட்ல சொல்ல சார், ஆன் ரெக்கார்ட் சொல்ற இடத்துல, அதை சொல்ல வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்கிறதுங்கற நானு. தமிழக அரசு அதை சொல்லணும்ங்கறேன். நான் சரியா பேசுறேனா? தமிழக அரசு சொல்லட்டும்ங்கற நான். அதை நீங்க கர்நாடகால பேசுங்கங்கற, போய் பேசுங்கன்னு சொல்றேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சட்டத்தை முழுசா படிக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, பிஜேபியை சேர்ந்த நம்முடைய ரொம்ப நியாயமானவர், ஏன்னா அவர் விவசாய பின்புலத்துல சேர்ந்தவர், அதனாலதான் சப்பக்கட்டு கட்ட நினைக்கல. மத்திய அரசு இதுல செய்யறது அநியாயம், ஒத்துக்கோங்க. ஒரு சார்பா நடந்துக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே கர்நாடகாவுக்கு சாதகமா இன்டர்பிரட் பண்ண நினைக்குது, which is unfair. இல்ல ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு மாநிலமும் தன் கடமைக்காக தனக்காக தன்னுடைய நன்மைக்காக போராட வேண்டியது அது அரசுடைய கடமை. மத்திய அரசு சட்டத்தின் பக்கம் நிற்க வேண்டிய இந்திய மத்திய அரசு கேள்வி. ஜிகே நாகராஜ் பாஜக சொல்றேங்க. நீங்க சட்டத்தை முழுசா படிச்சு வாதாட வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்கிறது, அதை இன்று வரை செய்யவில்லைங்கிறத என் கருத்து. ஏன் செய்யலன்னு கேக்குறேன். யார் செய்யல? ஒரு அமைச்சர் சொல்றப்போ அந்த கருத்தை ஏன் வலியுறுத்தி நீங்க சொல்லல, தவறுன்னு ஏன் பேசலங்கிறத என் கருத்து. அப்ப தமிழ்நாட்டு குரலே இல்லையா? தமிழ்நாட்டுல யாரும் பேச தயாரா இல்லையா? நினைக்கிறேன் நவராஜ் சார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்காடான விஷயம் என்னண்டா, தமிழ்நாட்டு தமிழ் மண்ணு தமிழ் உரிமை மீது அக்கறை கொண்ட ஒரு தமிழனாக ஒரு பிஜேபி காரர் இருந்தா கூட தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும் போது அதுக்கு வேறு மாநிலமாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு சப்பை கட்டுவதை இவர்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். சார் சொல்றாரு, ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, அவர் சொன்னது தவறுன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லாம திசை திருப்புறார் பாருங்க. அதான் ரொம்ப வேதனை. அதுவும் நண்பர் வந்து ஒரு விவசாயி, விவசாயிகளுக்காக ஒரு போராட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட பொதுவா மத்தியிலே ஆட்சிகள் ஒரு மாநில இல்ல, நான் முடிச்சிடறேன் நாகராஜன். எந்த ஆட்சி, அது காங்கிரசும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பிஜேபி செய்கிறது. இப்போ சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு பீகாரினுடைய அமைச்சர் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் சோனு நதியில ஒரு மத்தியஸ்த வந்து உள்துறை அமைச்சர் இப்ப போட்டிருக்கிறாரு. அவரு போட்டு நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ரெண்டு மாநிலத்துக்குள்ள நதிநீர் பிரச்சனையே, சோனு நதிநீர் பிரச்சனையே மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு சொல்லல? ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளோட நிலைப்பாடு இது தீர்ந்து போன விஷயம், நியாயங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாரு, போனா இதை பேசணும் பேசலை அப்படிங்கிற பல்வேறு பார்வைகள் இருக்கு. அப்பெல்லாம் நீங்கள்லாம் என்ன விமர்சனம் செஞ்சீங்க, வெறும் கடிதம் எழுதினாங்க திமுக அப்படின்னு. அதே தானே இன்றைய முதலமைச்சர் செய்கிறாரு. அதை தாண்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம்? நம்ம இது ஒரு டிஸ்ட்ரெஸ் இயர், நமக்கு இது ஒரு அகாடமிக் டிபேட், இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதம். ஆனால் இன்னைக்கு காவிரி படுகையில் டெல்டாவில் அவங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை.
தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை சார் இது. காவிரி பிரச்சனை 20 மாவட்டங்களுக்கு இது விவசாய பிரச்சனை. இது நீங்கள் ஏதோ நீண்ட கால பிரச்சனை, ஏதோ இப்பொழுது உருவான பிரச்சனை இல்லை. மேகதாது பிரச்சனை ஏதோ இப்போ உருவானது பிரச்சனையா மாதிரி இந்த அரசாங்கத்தின் மீது முழுச்சுமே இவங்க தான் பொறுப்புன்னு மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. பொறுப்பு இல்லை, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க? ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று 15 நாள்லயே பிரதமரை சந்திக்கும் போது ஒரு கோரிக்கை வச்சாரு. இப்பவும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது நடுவர் மன்ற ஆணையத்தில் முறையிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னு. மேகதாது அணையை கெட்ட விட மாட்டோம் என்பது உறுதியோடு இருக்கிறாங்க. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அது ஒரு கடைமடை பகுதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அனுமதி இல்லாம அவங்க கட்ட முடியாது. அதையெல்லாம் மீறி ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாருன்னா அவர் வேண்டும் என்றே அரசியல் நோக்கத்துக்காக, ஒரு தேர்தல் நோக்கத்துக்காக ஏதோ ஒரு அவர்களுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்றாங்க. திரு ஜி.கே. நாகராஜ் சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லாத விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் தமிழ்நாட்டுடைய அனுமதி தேவையில்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வேளையில் மத்திய அரசு இன்னொரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் செல்வி திருமதி சுதா அவர்களுடைய கேள்விக்கு தான் நினைக்கிறேன், அதில் காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதில் நாமும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ நம்முடைய வாதம் இல்லாம நம்முடைய கருத்து இல்லாம நடக்காதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆமா, உத்தரவு அதுல 6 மெம்பர், அதுல மத்திய அரசுல 2 மெம்பர், தமிழ்நாட்டுக்கு 2 மெம்பர், கர்நாடகத்துக்கு 2 மெம்பர். அப்போ நாம நம்மளுடைய அனுமதி இல்லாம, மத்திய அரசாங்கங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க கட்ட முடியாதுங்கிறது. ஆனால் இந்த அமைச்சர் ஏன் சொன்னார்? அதான் இப்ப பிரச்சனை. இப்ப எப்படி 2 மாதிரியும் மத்திய அரசு பேசியிருக்குது. எப்படி தென்னை மரத்துல சின்னத்துல ஒரு குத்து, ஆணி சின்னத்துல ஒரு குத்தா நாகராஜன? நான் தான் சொல்றேன்ல, ஒரு அமைச்சர் பேசிட்டார் அப்படிங்கறத மட்டும் நீங்க வைக்கிற நீங்க, அமைச்சர் பல நல்ல விஷயங்களை பேசலாம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. மோடிஜி பேசின நல்ல விஷயங்களை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. பல அமைச்சர் பல்வேறு விஷயங்களை பேசுறதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நோக்கம் என்ன? மத்திய அரசின் மீது குற்றம் சொல்றது மட்டும் தான் நோக்கமான்னு கேட்கறேன். இல்ல குற்றம் சொல்வதுதான் நோக்கம். ஏன்னா குற்றம் வீட்ல பல விஷயங்கள் சொல்றோம், இன்னைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க விவாதத்துக்கு கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. கர்நாடக அரசுக்கு வாதத்தை கூட்டி இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த பார்லிமெண்டரி பிரேயர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கர்நாடகா எடுத்துட்டு போகும். பாருங்க, ஜல்சக்தி துறையே இப்படி சொல்லுது அப்படின்னு. ஆமாமா, கரெக்டா சொல்லியிருக்கிறாருன்னு புதுசா வந்திருக்கிற, ஐ மீன் இப்போ கல்வித்துறையை புதுசா எடுத்திருக்கிற பிரகலாத் ஜோஷி சொல்லிருக்காரு, கரெக்டா சொல்லியிருக்கிறாரு, மத்திய அரசு தான் சொல்லிடுச்சு அப்படின்னு. கர்நாடகாவுடைய வாதம் இன்னும் கூடாது. ஏன் தமிழ்நாட்டில் இனிமே ஜெயிக்க முடியாது, நமக்கு கர்நாடகால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உறுதிப்பட்டு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க. முன்னமாவது கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணி தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டீங்களா? அமைச்சர்கள் பேசுனதை தாண்டி நீங்க முல்லை பெரியார் விஷயம் எடுத்துக்கங்க, காவிரி விஷயம் எடுத்துக்கங்க, இன்னும் பல விஷயங்கள் எடுத்துக்கங்க. தீர்ப்பு நீட் உட்பட தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு. நாம தீர்ப்பை பார்க்கணும். யாருக்கு தேவையோ தமிழ்நாட்டோட இன்டர்பிரேஷன் என்ன? தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. லோயர் ரைபாரியன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு நம்ம கருத்து கேட்காம, நம்ம ஒப்புதல் இல்லாம அங்க கர்நாடகாவால மேகதாட்டுல அணை கட்ட முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய தெளிவான இன்டர்பிரேஷன். ஆனால் மத்திய அரசு இதோடைய துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் ஜல்சக்தி துறை இல்ல சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லலன்னு நிலைப்பாடு எடுக்கும். அந்த நிலைப்பாட உடனடியா இல்ல மிஸ்டர் ஹரி, நான் இப்போ சொல்றேன், அந்த நிலைப்பாடை யார் எடுக்கணும்? உடனடியா தமிழ்நாடு அரசு எடுக்கணும். உடனடியா எடுத்திருக்கணும். இந்நேரம் கொதிச்சு போயிருக்கணும். எப்படி ஒரு மத்திய அமைச்சர் பேசலாம்? உடனடியா கர்நாடகால போய் உட்கார்ந்துருக்கணும். இல்ல சார், கர்நாடகால போய் அமைச்சர் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கணும். அமைச்சர் விஜய் உட்கார்ந்துருக்கணும். முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்து இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உடனடியாக நீங்க தண்ணீரை விடுவிக்கன்னு சொல்லி இருக்கணும். உங்களுக்கு எங்களுடைய அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். நாகராஜ் சார் ஒரே வார்த்தை சார், நாகராஜ் சார் நெறியாளர் கூட கேட்டாரு, நானும் கேட்கிறேன் சார், அன்பு சகோதரா, மத்திய இணை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் இதில் மத்திய கர்நாடக சாதகமாக பேசியது சரியா தவறா? அதை மட்டும் சொல்லுங்க. கட்டலான்னு சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு முதலமைச்சரும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவங்க சாதகமாக தான் சார் பேசுவாங்க. இந்திய மத்திய அமைச்சர் மக்களுக்காக தான் பேசுவாங்க. நான் பிஜேபி காரனா இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுவேன், கர்நாடகாவாக பேச மாட்டேன். நீங்க என்ன சட்டம் சொல்லுது, என்ன தீர்ப்பு, அதான் நீங்க பார்க்கணும்.
இல்ல சார், திரும்ப மத்திய திரும்ப அரசு நீங்க மத்திய அரசு யாருக்காக பத்தியே பேச பேசுறீங்க. வேண்டாம், நியாயத்துக்காக பேசணும், பேசலையேங்கிறது தான் கேள்வி. இல்ல இப்ப நான் என்ன ஓகே, சொல்றேன், தமிழ்நாடு கவர்மெண்டோட இல்ல, செயல்பாடு எப்படி தமிழ்நாடு பார்க்கறீங்க? கவர்மெண்டோட செயல்பாடுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு பேச்சு எழுந்திருக்கு. தாவேக அரசு என்ன அதற்கு எதிர்வினை கடிதம் எழுதியிருக்கு. கடிதம் எழுதிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க எதிராக அந்த அமைச்சருக்கு எதிராக நீங்க இது வந்து நடுவர்மன்றத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை இங்க பதிவு பண்றீங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பதிவு செய்றீங்க. ஒரே ஒரு ட்வீட் கூட கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், நீங்க வாட்டாள் நாகராஜ் நம்ம மேகதாது கட்டுவன்னு சொல்லி அனைத்து பந்து நடத்துறாங்க. பந்து நடத்தும் போது வாய் திறந்தாங்களா? ஏன்னா ஜனநாயகன் படம் ஓடணும், உங்களுக்கு ஜனநாயகன் படம் முக்கியம். இப்ப பேச சொல்லுங்க. இன்னைக்கு அவையை முடக்குனது நான் தான். காங்கிரஸ் கட்சி வந்து முடக்குச்சு. காங்கிரஸ் கட்சி முடக்குச்சா? உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் வந்துச்சா? சுதா வந்தாங்களா? காங்கிரஸ் நான் பேசி முடிச்சேன், நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல. அப்ப நானே கேக்குறேன், விஜய் அவர்கள் இதுல எதுக்கு எதிர்வினை ஆட்டல? கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடணும். நான் உங்க டைம்ல பேசவே இல்லை. நான் திருப்பி இருங்க. நீங்க பேசுங்க, பேச விட மாட்டேன். 2 நிமிஷம் நான் என்ன சொல்றேன், அப்ப கர்நாடகாவை எதிர்த்து ஏன் பேசல? வாட்டாள் நாகராஜ் அங்க சவால் விடும் போது இங்க தன்னோட படம் ஜனநாயகன் அங்க ஓடுது. அதுக்கு எதிராக பிரச்சனை வந்துடும். வாயே திறக்கல ஒரு வாரம். இன்னைக்கு ஜல்சக்தி துறை அமைச்சர் இத பேசின பிறகு இப்போ நாங்க கடிதம் எழுதுவோம். இல்ல வேற என்ன கடிதத்துல சொல்லுங்க, சுத்தி என்ன பண்ணீங்க? இல்ல நாங்க என்ன பண்ணீங்க? நாங்க சிஎம் ஸ்டாலின் கடிதம் எழுதினா சிஎம் விஜய் இல்ல அதுக்கு பிறகு சட்ட போராட்டம் நாங்க போனோம். நீங்க இது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து கர்நாடக மேகதாது அணை டீடைல்டு ப்ராஜெக்ட் டிபிஆர் தயாரிக்க உத்தரவு விட்டது தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனது திமுக. டிபிஆர் தயாரிச்சாங்க யார் அனுமதியோட? சிடபிள்யூசி அனுமதியோட கர்நாடகா மேகதாது அணை கட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது பாஜக. டிபிஆர் எப்படிங்க தயாரிக்கலாம்? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக. அதுக்கு எதிராக நாங்க என்ன பண்ணோம்னா டிபிஆருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு தான் இன்னை வரைக்கும் இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதுக்கெல்லாம் போராடிச்சு. கர்நாடகாவில் பிரச்சனை நாங்க 5 ஆண்டுகள் இருந்தோம். எல்லா ஆண்டும் மேட்டூர்ல தண்ணி இருந்தது. ஏங்க நான் டெல்டா மாவட்டம் தானே, ஜவஹர்லாலுக்கு இன்னும் தெரியாது. அவருக்கு பிரச்சனை இல்ல. ஏன் ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். போர் வாட்டர் கிடையாது. நீங்க பம்ப்ல இருங்க நான் முடிச்சிடறேன். நான் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், நான் டெல்டாவில் இருக்கிறவன். நான் டெல்டாவில இருந்து சொல்றேன். போர் வாட்டர் லெவல் கீழே போயிட்டு நீங்க விவசாயத்தை நம்பி, நாங்க காவிரி நம்பி தான் இருக்கோம். காவிரியின் கிளைநதிகளாக வீரசோழனாரு எல்லாம் ஆத்த நம்பி தான். ஆத்து தண்ணி வெள்ளங்க என்னைக்கு திறக்க வேண்டியது. சரி நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு இப்ப கடிதம் எழுதுறாரு, எத்தனை டிஎம்சி கொடுக்கணும்? நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்சி கொடுக்க வேண்டிய தண்ணிகளை தொடர்ந்து, அதாவது பாத்தீங்கன்னா 4.50 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். ஜூன் மாதம் திறக்கல. கர்நாடகா ஒழுங்காற்று குழுக்கு நீங்க பரிந்துரை செஞ்சது 40 டிஎம்சி இன்னும் திறக்கல. அதுக்கப்புறம் 4.5% வழங்க கொடுத்தாங்க. அந்த நீரையும் நீங்க திறக்கல. நமக்கு உரிய நீரை இல்ல சார் திறக்கல. இது ஒரு டிஸ்ட்ரஸ் இயர்ங்கிறத பாக்குறோம். இது வந்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து இருக்கிறது. அவங்க திறக்கலங்கிறது உண்மை. அப்ப அதுக்கு எதிராக விஜய் என்ன பேசுறேன்? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க விடுங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல அமைச்சர் பேசுறாரு, விஜய் கடிதம் எழுதிட்டார் சார். நான் விடுங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் கடிதம் எழுதிட்டார். கடிதத்துல என்ன போட்டிருக்காருன்றதுல நீங்க சேர்த்து பார்க்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கலன்னு எங்க போனீங்க நான் கேட்கிறேன். இன்னைக்கு இவருக்கு எதிராக நீங்க எதிர்வினை ஆட்டிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வி சிம்பிள். எனக்கு ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணியை திறக்கல, கர்நாடகா விடல. கர்நாடகாவுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணுனீங்கிறத நான் கேள்வி. நீங்க தேசிய அளவுல முகமது நடந்தது, இன்னைக்கும் கூட்டம் நடந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வாதம் வைக்கப்பட்டது. போன வெள்ளிக்கிழமை வைக்கப்பட்டது. நீங்களும் 3500 கியூசெக்ஸ் தரக்கு சொன்னீங்க. நீங்களும் as a government நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இந்த அரசு வந்த உடனே சட்டமன்றம் நிறைவேற்றிய முதல் தீர்மானம் காவிரிக்கு. அதை எடுத்துட்டு போய் பேசுனீங்களா தான் கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம்ல, அந்த தீர்மானத்தை நீங்க வந்து பிரதமர் கோரிக்கை பிரதமர்கிட்ட கேள்வி கேளுங்க. இதுக்கு முதல் ஆரம்பமே ஏங்க நீட்ல போராட்டம் டெல்லியில அவங்க காவல்துறை அடிச்சு ஒடுக்குச்சுன்னா, தமிழ்நாட்டுல எஸ்எஃப்ஐ உட்பட மாணவர் அமைப்புகள் மேல கொடூர தாக்குதல் நடந்தது விஜய் காவல்துறை. ஏங்க ஒரு அமைச்சர் பேசுறாங்க, ஜட்டியை கழட்டி விட்டு அடிச்சு கொலை பண்ணிடணும் ஒரு அமைச்சர் பேசுறாங்க. பவுடர் தூக்கி பதில் இல்ல. இதுக்கு முதல் காரணமே 1924ல இருந்து 74 அந்த புதிய ஒப்பந்தத்தை திமுக ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத ஒரு முதல் பெரிய குற்றம். அது வந்து மைசூர் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையே அந்த ஒப்பந்தத்தை அன்னைக்கு புதுப்பிக்காதது மிகப்பெரிய குற்றம்.
அதுக்கப்புறம் 2007 நடுவர் மன்றம் இறுதி ஆணை வந்ததற்கு பிறகு கூட அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாமையே வச்சிருந்தது. இரண்டாவது மிகப்பெரிய குற்றம் புரட்சி தலைவி அம்மா தான் 2013 சட்ட போராட்டம் விஜயா அது சொல்லுங்க. யாரு நீங்க எதுக்கு 13ல சார் விஜய பத்தி சொல்லுங்க. இங்க புரட்சி தலைவி அம்மா எல்லாம் கேட்கல. விஜய் என்ன பண்ணாரு நான் கேக்குறது ஜனநாயகனுக்காக பாத்துட்டு இருந்தீங்களா? ஒரு அமைச்சர் சரிங்க சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க? சார் நீங்க என்ன தீர்மானம் இது தீர்மானம் நிறைவேற்றி சார் ஏங்க டிபிஆர் நீங்க தீர்மானத்தை போடுங்க. டிபிஆர் என்ன பண்ணீங்க சார் டிபிஆர் க்கு நீங்க சொன்னீங்களா டிஎம்சி திறந்து கேளுங்க சார் டிபிஆர் அவங்க போட்டதுக்கு தண்ணில குதிச்சு வந்து புடிச்சு மீன் எடுத்துறது சார் டிபிஆர் அவங்க போட்டதுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. வழக்கு நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க டிபிஆர் போட்ட. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு அவங்க அணை கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இவ்வளவு வேகமா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு உங்களை கொட்டி திருப்பி அனுப்பிச்சு. அத மறந்துட்டீங்க. இல்ல அதுக்கு அதனால நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி நீங்க முடிச்சிடறேன் சார். நீங்க காவிரி பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை. இந்த காவிரி பிரச்சனைக்கு ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, அமராவதி இந்த 5 குறுக்கணைகள் எந்த ஆட்சியில் சார் கட்டினாங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் எப்ப சார் போச்சு? 400 கன அடியா இருந்தது 177 கன அடி. அதை குறைஞ்சதுக்கெல்லாம் காரணம் யாரு சார்? நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? அதனால நீங்க ஆக்கப்பூர்வமா பேசுங்க. விஜய் அவர்கள் தான் எல்லாமே செஞ்சாரு. அவரால தான் குற்றம். ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கல சார். இப்ப என்ன செய்ய? அப்பலாம் விஜய் எங்க போயிருந்தாரு? எந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு? எந்த நடிகையோட ஆடிட்டு இருந்தாரு? நோ 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 அவர் எந்த காலத்துல கவனமா பேசுங்க கவனமா பேசுங்க கவனமா பேசுங்க இன்னைக்கு கவனமா பேசுங்க கவனமா பேசுங்க நான் சொல்றேன் நீங்க டிபேட்டர் நீங்க கவனமா பேசுங்க. இப்போ இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? இப்படி தரக்குறைவான வார்த்தைகள் அன்னைக்கு நீங்க நான் கண்டிக்கிறேன். யாருடைய ஆட்சிகள்? காமராஜர் எத்தனை ஆணைகள் கட்டினாரு? நீங்க பேசுறீங்களா? அப்புறம் அதெல்லாம் பேச முடியாது. Like him or not, he's a chief உங்களுக்கு minister. என்ன வித்தியாசம்? பாஜக ஏன் சார் பாஜக அண்ணா தாவேகாவுடைய கொள்கை எதிரி சார். ஆமா ஒரு அமைச்சர் இல்ல அவரோட கேள்வி நசுக்கிடுவாங்கறாங்க ஒரு அமைச்சர். எதிர்வினை வலுவா இருக்கா? ஜெகதீஸ்வரன் ஒரு அமைச்சர் பேசிருக்காங்க ஒரு கொச்சையான வார்த்தை என்னது? கொலை மிரட்டல். இல்ல, ஜட்டியை இல்ல, காசு சார், கொடுத்து நாம இப்ப நடிச்சு காவிரி பிரச்சனை அப்ப பேசுறோமா? ஏன் அந்த அமைச்சர் ஒரு- உங்க ஆட்சியில தான் இருக்கு? allow me. தாவேகா ஆட்சியில allow me, தான் allow me. digress பண்றீங்க நாம digress பேசுறது பண்றீங்க காவிரி பிரச்சனை இல்ல சார். digress பண்றீங்க. அப்ப அது தெரியல. இல்ல, அப்ப என்ன நாம பிரச்சனை? எந்த பேசுறது பிரச்சனை? நீங்க தான் காவிரி விக்கி பிரச்சனை. விக்கி விக்கி நியாயம் இல்ல விக்கி நியாயம் இல்ல அவரோட கேள்வியோட முக்கியமான சாராம்சம் மத்ததெல்லாம் நான் கண்டிக்கிறேன். முக்கியமான சாராம்சம் எவ்வளவு கடுமையா எதிர்மனை வந்திருக்கணும். மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு அனுகூலம் இல்லாம கர்நாடகாக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னா ஒரு கடிதம் போதுமான்னு கேட்கிறேன். இல்ல இது வந்து இன்னைக்கு தானே ஆக்கப்பூர்வமான ஏற்கனவே அமைச்சர்களும் அந்த அதற்கான நிர்மல்குமார் அதை பத்தி சொல்லிட்டாரு. சரி, அவர் சொல்லிட்டாரு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படும் நினைக்கிறாரு. இப்ப மீண்டும் பிரதமரை சந்திப்பார். வர 3ஆம் தேதி வந்து சிவகுமாரை சந்திப்பதற்கான ஏற்பாடு கூட இருந்திருக்கலாம். சந்திக்கும் போது பேசணும் பேசக்கூடாதுங்கிற இருவேறு பார்வை இருக்கிறது. முதல்வர் விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன சஞ்சீவி? இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் நேத்து பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருந்தது. இப்போதைக்கு முதலமைச்சர் வந்து இதை அமிக்கபிளா சால்வ் பண்றதுக்கான வழிகள் இப்போதைக்கு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவர் கர்நாடகா போறாரா இல்ல அங்கிருந்து அழைப்பு கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா கர்நாடகா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வரல. ஏன்னா அங்கேயும் வந்து டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு நிறைய பிரஷர் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ரக்ஷண வேதிக்கை அப்படின்ற குழு, அதே போல விவசாயிகள் போன்ற நபர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை அலோவ் பண்ணக்கூடாது, இதை பேச்சுவார்த்தைக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு இஷ்யூ எழுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் தனிப்பட்ட முறையில இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில இது மேகதாதுன்றது ஒரு பெட் ப்ராஜெக்ட். ஏன்னா அவரு அந்த ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர், ஓல்ட் மைசூர் ஜோன் அப்படின்ற மண்டலத்தை சேர்ந்தவர். சோ அவர் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பார்க்கும்பொழுது அவர் வந்து இதுக்காக யாத்திரா கண்டக்ட் பண்ணாரு. பிஜேபி கவர்மெண்ட் பிரஷரைஸ் பண்ண அப்படின்றதுக்காக யாத்திரா கண்டக்ட் பண்ணாரு. சோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராம்நகரா வந்து அவருடைய மாவட்டத்தை வந்து சவுத் பெங்களூர் அப்படின்னு வந்து மாத்த போறாரு. அதுக்காக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பெங்களூர்ல 1.5 கோடி பேரு ஜனத்தொகை இருக்கு. அதனால வந்து சவுத் பெங்களூர் டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்போ AICT அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வழி நடந்துட்டு இருக்கு. இப்போ பிதாதி அப்படின்ற இடத்துல வந்து அந்த விவகாரம் தொடர்ந்து இருக்கு. ஸோ இதுக்கான நிறைய தண்ணி தேவைப்படுது அவங்களுக்கு. அப்படின்ற போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இந்த விஷயம் ரைஸ் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் மான்சூன் ஃபெயிலியர், ஒரு ரெயின் டெபிசிட் சீசன்ற போது அங்கேயும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு
திஸ் இஸ் ஒரு ட்ரவுட் சிச்சுவேஷன் மாதிரி இருக்காங்க. நீங்க கோஸ்டல் கர்நாடகால பாத்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த காவிரி படுகையில வந்து பெருசா மழை இல்ல அப்படின்ற போது அவங்களுக்கு அவங்க பாயிண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இன்னைக்கு அந்த டிப்ளமசி நீங்க இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா? இப்போ செல்வி ஜெயலலிதா போன்றவர்லாம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? பேச என்ன இருக்கு? இறுதி தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு, அதுதான் நம்ம இன்டர்பிரிட்டேஷன். ஸோ பேச என்ன இருக்கு? செயல்படுத்துங்க. இட் இஸ் ஆல் அவார்டட், இட் இஸ் ஆல் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அதை அமல்படுத்துறதை தவிர பாக்கி என்ன இருக்குங்கிறது தான் நிலைப்பாடாக இருந்திருக்கு. ஸோ பேசினா அது சிக்கல் ஆகுமா, இல்லை பேசுவது ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷனை கொண்டு வருமா? நேச்சுரலாவே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, தேர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ரைட் நவ. டிஎம்கேவும் இருந்திருக்காங்க. டிஎம்கேக்கு அந்த பெருசா அதுக்கான அவசியம் ஏற்படல. லைக் தொடர்ந்து அவங்க நீதிமன்றத்தை நாடுனாங்க. சித்தராமையா முதலமைச்சராக இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை ஏற்படுது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா வந்து அந்த பிறகு தொடர்ந்து மழை பெய்தனால அந்த பிரச்சனை சரியா போச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இது லக்கியஸ்ட். ஏன்னா அந்த டைம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சர்ப்ளஸா இருந்து அங்க கர்நாடகால நிறைய தண்ணி திறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 45 to 50 டிஎம்சி தண்ணி வந்தது. ஆனா இப்போது இருக்கிற சூழல்ல வந்து ஒரு ட்ரவுட் சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால அதற்கான அவசியம் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. சோ 2 விவகாரங்கள் முதலமைச்சர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 31 டிஎம்சி ஏற்கனவே 3.5 டிஎம்சி திறந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காவிரி வாட்டர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து இன்னும் 4.5 டிஎம்சி திறந்து விடணும். 3500 கியூசெக்ஸ் அடுத்த 15 நாட்களுக்கு திறந்து விடணும்ன்ற மாதிரி ஒரு இதை விட்டுருக்காங்க. இப்ப கர்நாடகாவுடைய ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ராமலிங்க ரெட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நாங்க அப்பீல் போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சோ அவங்க கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் பொலிட்டிக்கல் பிரஷர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட். சில சமயங்களில் டிப்ளமசி ஹெல்ப் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்து அவரோட கவுண்டர் பார்ட்டோட பேசும்போது சத்தம் இல்லாமல் நமக்கு சாதகமான சூழல்கள்லாம் உருவானதை நம்ம பார்த்தோம். பட் அதெல்லாம் வந்து இந்த ஃபைனல் ஜட்மெண்ட்லாம் வரத்துக்கெல்லாம் முன்னாடிய காலம். இப்போ நம்ம இறுதி தீர்ப்பு வந்திருக்குங்கிறதுனால நம்ம சட்டப்படி உறுதியா நின்று போராடுறது சரியா, இல்ல ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் டிப்ளமசி மூலமா நாடு போய் பேசுறதுல ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அழைப்பு வந்து அங்கிருந்து வந்தா சொல்றாங்க. முதலமைச்சர் கர்நாடகாவோட முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்து we are ready to discuss this on the table. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படினா கேள்வி இருக்குல்ல, இன்னைக்கு தீர்ந்து போன விஷயத்தை ஏன் பேசணும்? நம்ம கேட்க வேண்டிய ஒரே விஷயம் தீர்ப்பு இருக்குங்க, நியாயம் இருக்குங்க, செயல்படுத்துங்க. இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மேகதாது விவகாரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அமிகபிளா சொல்யூஷனா போனோம். ஏன்னா கூட்டணியில கூட இருக்காங்க. அதனால மேகதாது கட்டணும்னு நினைக்கிறாங்களா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறாங்க. டி கே சிவகுமார் அவர்கள் வந்து அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேகதாது விவகாரமா தான் முதலமைச்சர் அழைச்சு பேசணும்னு சொன்னாரு இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடுல இருந்து 2 விஷயங்கள் தான் அவங்க இந்த 2 விஷயங்கள் அவங்க எடுப்பாங்க. ஒண்ணு வந்து உடனே தண்ணியை ரிலீஸ் பண்ணணும். பேசவே இல்லை. பாத்தீங்கன்னா மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்றது தமிழ்நாடு சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கும். சோ 2 விஷயம். ஒண்ணு ஜென்யூனா ட்ரை பண்றது, செகண்ட் ஆப்டிக்ஸ் இல்லையா? இப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதி இப்ப வந்து மேகதாட்டுல தண்ணியை தேக்கி வச்சா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரஸ் இயர்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுறதுக்கு சரியா இருக்கும், உகந்ததா இருக்கும் அப்படிங்கிற வாதங்கள்லாம் அவங்க பில்ட் பண்றாங்க. should we buy that? அதான் சொல்றேன். கடலுக்கு நிறைய போகுது, இங்க நாங்க தேக்கி வச்சா நாங்க டிஸ்ட்ரஸ் இயர்ஸ்ல உங்களுக்கு தேக்கி வச்சு தண்ணி விடுறோங்கிறாங்க. அதெல்லாம் நம்பணுமா? இல்ல, கண்டிப்பா அதான் சொல்றேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லோயர் ரைபீரியன் ஸ்டேட்ஸ்க்கும் அதற்கான ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கு. அவங்க மேகதாது டிபிஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க எது போன்ற விஷயங்களை அதோடைய டோட்டல் கியூபிக் கெபாசிட்டி என்ன, வாட்டர் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி என்ன, பல விஷயங்கள் இருக்கு. நீங்க மேகதாது நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், பெரிய லெவல்ல வந்து ஒரு ரிசர்வாயர் கட்ட முடியாது. பிகாஸ் ஐ விசிட்டட் தி பிளேஸ் டைரக்டா. அது ஒரு சின்ன ஒரு குறுக்கு பாதை மரதா இருக்கும், மலை மரதா இருக்கும். அந்த பெரிய லெவல்ல ஒரு கேஎஸ்ஆர் மாதிரியோ அல்லது கபினி மாதிரியோ ஒரு அணையை கொண்டு போய் அந்த இடத்துல கட்ட முடியாது. நேச்சுரலாவே வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடம் அது. அந்த இடத்துல பெருசா அந்த இடத்துல கட்ட முடியாது. அங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ராம்நகரா அதே போல சாம்ராஜ் நகர் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து தண்ணி திருப்பி விடலாம். அங்க இருந்து பெங்களூருக்கு கேனல் வழியா தண்ணி கொண்டு வரலாம். இந்த சம்மர் சீசன் not there to work for our interest. Point taken. But காங்கிரஸ் வழக்கம் போல ரெட்டை வேஷம் இல்லையா? இல்ல, தவறா சொல்றீங்க. காங்கிரஸ் என்னைக்குமே 3 வேஷமா? இல்ல, 3 வேஷம் 4 வேஷம்லாம் வேற செய்திகள். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க மோடி கவர்மெண்ட் வந்த பிறகுதான் இதற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை முதல்ல குறிப்பிட விரும்புறேன். ஒன்று வந்து நடுவர் மன்றம் அமைத்து அதிலேயே நமக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்க.
இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கே காரணம் வந்து மூல காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன். முதல்ல சொல்றது காவிரி இறுதி தீர்ப்பையே இல்ல உச்ச நீதிமன்றம் மண்டேல கொற்ற வரைக்கும் காவிரி எந்த பிரதமர் அது இருக்கட்டும். ஆனாலும் எந்த பிரதமர் எந்த அரசாங்கமுமே செய்யாத இதை இவங்க செஞ்சாங்கன்ற என்ன செய்யறாங்கன்னா, நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஃபைனல் ஆர்டரை கெசெட்ல போடாம தூக்கி போட்டு வச்சது எந்த அரசு? காங்கிரஸ் அரசு. டிலேய்டு. ஆனா நடந்தது. ஆனாலும் நடுவுல அந்த இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பு ஒரு செய்தியை பதிவு பண்ணணும். நீங்க இதே மாதிரி ஒரு டிஸ்பியூட் வந்தப்ப, இங்க தமிழ்நாட்டுக்கு வறட்சி வந்தப்ப 2012 மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட்டு 9000 கண்ணாடி திறந்து விடுங்கன்னு சொல்லி அது நடந்திருக்கு. அந்த ஆர்டர் அதுவும் நடந்திருக்கு. இல்ல அதுவும் நடந்திருக்கிறது. திறந்து விட்டாங்க. இல்ல உச்சநீதிமன்றம் இல்ல, ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது மாதிரி இன்னைக்கு ஒரு நிமிஷம் இந்த ஹார்ட் ஆஃப் தி கான்ட்ரோவர்சி காட்டலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றது மத்திய அரசு, கட்டியே தீர்வேன்னு சொல்றது உங்க அரசு. எங்க அரசு உங்க அரசே கிடையாது. உங்க அரசு காங்கிரஸ் அரசு. இது வந்து கர்நாடகா தமிழ்நாடுங்க. கர்நாடகால உள்ள எல்லா கட்சிகளும் இல்ல எந்த அரசு வந்தாலும் சரி அங்கு அணை கட்ட வேண்டும், அங்கு தண்ணீர் இல்லை, இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதுதான் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்தாங்க. என்ன பண்ணுவாரு மல்லிகார்ஜுன கார்கே? என்ன பண்ணுவாரு? அவங்க என்ன பண்ண முடியுதுல? அவர்கள் என்ன பண்ண முடியும்? ரூல் ஆஃப் லா நடந்துகிட்டே இருக்கு. ரூல் ஆஃப் லா படி நடந்துக்கணும்னு சொல்றேன். அதற்கு நடத்துவதற்கு இன்னைக்கு நர்மதா நதிநீர் வாரியம் எடுத்துங்க. இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நிறைய வாரியங்கள் இது மாதிரி இருக்கு. நர்மதா நதிநீர் வாரியம் 4 ஸ்டேட்டுக்கு இடையில பிரிச்சு கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, இன்னொரு ஸ்டேட்டுக்கு 4 ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த வாட்டர் போர்டு அவங்கள்ட்ட இருக்கு, அந்த அணையோட அதிகாரமே இருக்கு. இன்றைக்கு நீங்க யார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு? சரி, மை பாயிண்ட் இஸ், இப்போ டிகே விஜயகுமார் தான் இன்வைட் பண்ணிருக்காரு சிஎம் அப்படின்னு செய்தி. எதுக்காக இன்வைட் பண்ணிருக்காரு? ஏதாவது சூழ்ச்சி இருக்காது இல்ல? இதுல சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது. நீங்க குண்டு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ட்ரம்ப்பும் ஈரானுமே பேசிட்டு இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தையினால முடியாதது எதுவுமே கிடையாது. அது ஒன்று நடக்கலாம். ஆனால் ஏன் 1961 ராசி மணல்ல இப்ப இது வெறும் மேகதாதை சொல்றோம். நம்ம மேகதாது வந்து வெறும் நதிநீர் திட்டம் கிடையாது, மின் திட்டமாகத்தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. நீர்மின் திட்டமாகத்தான் மேகதாதுவோட சேர்த்து இங்க ராசி மணலும் இருந்துச்சு. 1961 காமராஜர் அடிக்கல் நாட்டியிருக்காரு. நம்ம அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம். காங்கிரஸுக்கு உங்களுக்கு தான் கேள்வி இருக்கா? அவரு நாகராஜ் சார். ஹரி ஒரே ஒரு இது திமுக ரொம்ப பேசினாரு நம்ம நண்பர் மயிலாடுதுறை விக்கி அவர்கள். இன்றைக்கு இந்த ஒரு டெல்டாக்காரன் வேற பெருமையா சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு இந்த டெல்டா மக்களுடைய கடும் துயரத்திற்கு மிக முக்கிய காரணமே திமுக தான். அத நண்பர் ஜவஹர்லி ரொம்ப அழகா சொன்னாரு. முழுமையா காவிரிக்கு துரோகத்தை முழுமையாக செய்த ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மன்னிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை காவிரிக்கா செஞ்சிருக்காங்க. இப்ப கூட அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, பிரதமர் பேசணும் தலையிடணும். இவங்க கூட்டணி கட்சி தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் தேவையில்லை. இல்ல முடிச்சிடுறேன். அணை வெட்டிக்கலாம்னு சொல்றதை விட பெரிய துரோகமா? இல்லைங்க, அமைச்சர் பாருங்க, அமைச்சர் சொன்னதா திரும்ப சொல்றீங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். அமைச்சர் அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுடைய அனுமதியை பெற வேண்டுமான்னு கேட்டதுக்கு 2018 தீர்ப்புல அது மாதிரி இல்லைன்னு தான் குறிப்பிட்டார ஒழிய ஒரு அமைச்சர் என்ன தீர்ப்பு அதை குறிப்பிட்டிருக்காரு. அவரு இல்ல அவர் அணை கட்ட அனுமதி தரப்படும் அப்படியெல்லாம் பேசல. தீர்ப்புல என்ன இருக்கிறதுங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காரு அமைச்சர். அவ்வளவுதான். தீர்ப்பு படிங்க. 2021 சஞ்சீவி 2021 அதை ரெஃபர் பண்ணி தான் அமைச்சர் பேசியிருக்காரு. அந்த தீர்ப்பின்படி அப்படி குறிப்பிடப்படவில்லை. நாகராஜ் அவர் பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு. 2021 பாராளுமன்றத்தில் பேசும்போது அப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய ஜல்சக்தி அமைச்சரா இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத் என்ன சொல்றாரு அப்படின்னா,
எந்த மாநிலத்துடைய அனுமதி இல்லாம கட்ட முடியாது சொல்றாரு. ஆனா எப்படி இந்த 5 வருஷத்துல ஸ்டாண்ட் மாறிச்சு? ஏன்னா எலெக்ஷன் காரணமா அந்த நேரத்துல 2015ல இதே சொல்லிருக்காங்க. இல்ல நாகராஜ் இதே சொல்லியிருக்கார் அமைச்சர். நான் உங்களுக்காக தான் பேசுறேன். 2021 விட்டுருங்க சஞ்சீவி, 2026ல இப்ப மிஸ் சுதாவுடைய கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் EEC, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஆஃப் மேட்டர் இன் கன்சல்டேஷன் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி has decided that as the project involves interstate issues, terms of reference for the project may be issued only after the DPR of the Meghdadu project is finalized by the MOJS and approved by the Kaveri Water Management Authority. அதுல நாம் அங்கம். சோ நம்ம குரல் கேட்காம செயல்படுத்த முடியாது. ட்ரூ. நேச்சுரலா இதே பார்லிமென்ட் செஷன்ல சொல்லிருக்காங்களே. இணை அமைச்சர் சொன்னது எல்லாமே he quoted in the judgment. ஜட்ஜ்மென்ட்ல இது மாதிரி இருக்குங்கிறது அபிஷியலா சொல்லிருக்காங்க. ஒரு பக்க வாதமும் இருக்கு. இல்ல சார், இதுக்கு முன்னாடி உமாபாரதி சொன்னது தப்பா, கஜேந்திர சிங் அவர் சொன்னது தப்பா. அதை செய்ய வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட். திமுக செய்ய தவறியதை தாவேக அரசு எடுத்து வைக்கணும். திமுக செய்த தவறை தாவேக அரசு சரி செய்யணும். எப்படி சரி செய்யணும்ங்கற எப்படி போய் பேசணும் சார். கூட்டணி கட்சி காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சியில 2 அமைச்சரை கொடுத்திருக்கீங்க. உங்க இதே காவிரி பிரச்சனை வந்தப்ப தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ்ல அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ராஜினாமா பண்ணாரு. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற எல் முருகன் ராஜினாமா பண்ண சொல்லி நீங்க கேட்பீங்களான்றதுதான் என்னோட கேள்வி. பண்ண சொல்லுங்க. அவர் பிஜேபியில தானே இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் இல்லைங்க, எம்ஜிஆர் அவர்கள் குண்டுராவ் அவர்கள் இருந்தப்ப முதலமைச்சர் இருந்தப்ப போய் தண்ணி குடிக்க மாட்டேன், காவிரியை திறந்து விட்டா தான் தண்ணி கொடுத்தா தான் குடிப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு. அதை ஏன் ஸ்டாலின் செய்யல? அதை ஏன் விஜய் செய்யல? போய் பேசுங்க சார், பேசுங்க பிரதர். இல்ல எங்க அங்கதான் துணை கேள்வி இருக்கு. ஜட்ஜ்மென்ட்லாம் வந்துருச்சு. பழைய கதை தண்ணி வந்ததை தான பேசணும். தண்ணி எப்படி வந்துச்சுன்னு பேசணும். வாரியம் போடு எப்படி டேட்டா காப்பாற்றப்பட்டதுன்னு பேசணும். லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில முதலமைச்சர் மிஸ்டேக் பண்றாங்க. அத வந்து நிறைவேற்றல. நீங்க 5 ஆண்டுகள நீங்க வந்து தீர்ப்பு வந்த பிறகு கர்நாடகாவை எந்த விதத்திலும் தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. தீர்ப்பு சாதகமா இருக்கா? அதை செயல்படுத்தணும். யார் செயல்படுத்தணும்? ஒன்றிய அரசு செயல்படுத்தணும். மாநில அரசு போய் டேம் ஓபன் பண்ணி வர முடியும்? இன்னொரு தாவா கூட்டணி நீங்க தான் சொல்றீங்க அசெம்பிளில. அதுதான் சொல்றேன். பாஜக அது ரொம்ப ராங் சஜஷன். கூட்டணி சொல்றாங்க. நான் திருப்பியும் சொல்றேன்னா 15 மூணாவது முறை நீங்க தாங்க ஆட்சியில இருக்கீங்க. நீங்க தாங்க தண்ணியை திறந்து விடணும். ஏன்னா உங்களோட பாலிடிக்ஸ்க்காக நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க. முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசி இதுக்கு தீர்வு காண்றதுக்கோ இல்லை ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் காண்றதுக்கோ சூழலும் ஸ்கோப்பும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது ஆபத்தான முயற்சி? நிச்சயமா இருக்கும் சார். அதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் எதையும் தீர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. ஏற்கனவே காமராஜர் பேசியிருக்காரு, எம்ஜிஆர் பேசியிருக்காரு, அம்மா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாருமே பேசியிருக்காங்க. ஏன் OPS பேசியிருக்கிறாரு, இன்னும் பல பேர் போய் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு என்ன பிரச்சனை, 2018 ஜட்ஜ்மெண்ட், 2019 ஆணையம் சொன்னது என்ன தெரியுமா? தண்ணியே இல்லா காட்டினா கூட அவங்களுக்கு மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும்னு. ஆமா, ஆனால் கர்நாடகா இதுவரைக்கும் கடந்த 10 வருடம் என்ன பண்ணுதுன்னா மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த தண்ணியை திறந்து விடுறாங்க. மழை பெய்யாத டைம்ல தண்ணியை திறந்து விடுறதில்லை. இதை உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லி கூட நீ என்ன சொல்றேன்னு நான் சட்டத்தை மட்டிக்க மாட்டேன், இறையாண்மையை மதிக்க மாட்டேன்னு சொல்லி திறந்து விடாம பிரதமர் சொன்னதை கூட கேட்காம இருந்ததுதான் இந்த கர்நாடகத்தினுடைய வரலாறு. அப்போ சட்டத்தை மதிக்க மாட்டேன், நடுவர் மன்றத்தை மதிக்க மாட்டேன், எதையும் மதிக்க மாட்டேன் இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது ஒரே ஒரு வாய்ப்பாக, கடைசி வாய்ப்பாக போய் உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? நீங்க மேகதாது கேட்ட உங்களுக்கு ஏன் தண்ணி திறந்து விட மாட்டீங்க? திறந்து விடாத காரணம் என்ன? விடுவீங்களா விட மாட்டீங்களா? நாங்க சட்டப்படி அது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்க மேல வந்து திறந்து விட வேண்டிய தண்ணி ஜூன் 12 நம்ம திறந்து விடல. இல்ல நீங்களே செல்வி ஜெயலலிதா சொன்னீங்க. செல்வி ஜெயலலிதா கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லி போனாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா, நம்ம பேச என்ன இருக்கு, தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு,
அதை செயல்படுத்துறது மட்டும்தானே வேலை. அதை வந்து செயல்படுத்த வேண்டிய அமைப்புகள் இருக்கு. செயல்படுத்தலைன்னா தட்டி கேட்க நீதிமன்றம் இருக்கு. அந்த அதே route தான் அம்மா சரி. தான் ஓபிஎஸ்ஸையும் சிவிஎஸ் சண்முகத்தையும் மறுமுறை அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப போனவங்க அதுக்கப்புறம் அனுப்பிச்சும் விட்டாங்க. அதனால சூழ்நிலைக்கு அப்புறம் மாறான். இப்ப அவர்கள் வந்து அரசியல் செய்யறாரு. சிவகுமார் என்ன பண்றாரு, இதை வைத்து கொண்டு அரசியல் பண்றாரு. இப்ப கூட நாகராஜ் சார், இப்ப இவங்க வந்து இன்னைக்கு 3500 கியூசெக்ஸ் திறந்து விட்டா கூட அதை திறந்து விடக்கூடாதுன்னு அங்க போராட்டம் நடக்குது. சோ ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூல மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது நியாயம் இல்லை இல்லையா? இல்ல, இதுல மத்திய அரசு என்ன செய்ய முடியுங்கிறீங்க நீங்க? இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்து அவங்க மக்கள் மீதான அக்கறைன்னு அதை காமிச்சுக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க. அதே போல நீங்க முல்லை பெரியார் இஷ்யூ எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் அவ்வளவு க்ளோஸுங்க. அவங்க ஆட்சியில் இன்னைக்கு அவர் இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு வாரத்தை கூட போய் ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை. இங்கிருந்து ஸ்டாலின் அவர்கள் போய் பேசினது எல்லாமே அவருடைய கூட்டணி விஷயம் தான். முல்லை பெரியார் குறித்து பேசவே இல்லை. 5 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில். அது ஆஃப் கோர்ஸ் சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன். போனா அது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் நினைக்கிறீங்களா? நிச்சயமா போய் ஒரு தீர்ப்பு இருக்கு சார். தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் படுத்தினா தான் மக்களுக்கு பயன். அப்படின்னா யார் இம்ப்ளிமெண்ட் படுத்தணுமோ அவங்க இம்ப்ளிமெண்ட் படுத்தணும். அதை படுத்தாத வகையில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. யார் பண்ண வைக்கணும்? யாருக்கு தேவையோ அவங்க பண்ண வைக்கணும். மத்திய அரசு ஒருதலைபட்சமா மத்திய அரசு கர்நாடகாவுக்கு சாதகமா செயல்படுதுங்கிற பார்வை இருக்கு, உங்க கூட்டணியிலேயே இருக்கு. இல்ல, காவிரி நடுநீர் ஆணையத்தில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். காவிரி நடுநீர் அந்த ஆணை மன்றம் அமைக்கப்பட்ட பொழுது அதுல பிரதமர் தலையிடலாம் என்று இருந்ததை மாற்றி இன்னைக்கு பிரதமரே தலையிட முடியாது இந்த ஆணையத்துல. அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஆணையம் இது. நேரடியாக இவர்கள் உட்கார்ந்து பேசி ஆணையம் எடுக்கிற முடிவு கட்டுப்படணும். கட்டுப்படலனா வேற யாரும் இல்ல, என்டிஏ கான்ஃபரன்ஸே சொல்றாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க உங்களுக்கு பக்கா சார்பு இருக்கு. கர்நாடக அப்புறம் மத்திய அரசு இது முழுமையா மக்கள் அரசியலா மாறிடுச்சு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி கவலைப்படல, தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படல. 2 முதலமைச்சர்களும் பேச யோசிக்கிறாங்க. இவங்களுக்கும் தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்ல. இதை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறத 2 முதலமைச்சர்கள் உட்கார்ந்து தான் பேசணும். மத்திய உள்துறை அமைச்சர் வந்து மத்தியஸ்தம் பண்ணவருக்கு இருக்கார்ல, அதே மாதிரி ஏன்னா மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஏன் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாதுன்னு தான் கேள்வி. ஓகே, மத்தியஸ்தம் பண்ணி நமக்கு நியாயம் கிடைக்குமா? மோடிஜி அவர்கள் சொன்னா ராகுல் காந்தி கேட்பாரா? இல்ல மோடிஜி அவர்கள் சொன்னா ராகுல் காந்தி கேட்பாரான்னு சொல்லுங்க, உடனடியா சொல்றோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிவகுமார் விஜய் கிடையாதுங்க. இதுல வந்து ரூல் ஆஃப் லா என்ன இருக்குன்றது தான். ஒன்று அதிகாரம். இன்றைக்கு வந்து அந்த ஆணையத்துக்கான அதிகாரம் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆணையத்துக்கு திறந்து விடுவதற்கான அதிகாரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு யாரும் கேட்க தேவையில்லை. ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுது? ஒன்று ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுது? தமிழ்நாடோட ஒப்புதல் இல்லாம மேகதாது கட்ட முடியாது. ஆனால் இன்றைக்கு கட்டறதுக்கு சொல்றாங்களே, அத வந்து உங்க காங்கிரஸ் அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டோட ஒப்புதல். அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்றது என்னன்னா தமிழ்நாடு ஒப்புக்கொள்ள வேண்டும், தமிழ்நாடும் ஒப்புக்கொள்ளும். இதே தான் சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் வந்து உச்சநீதிமன்றமே சொன்னாலும் கட்டுவேன்னு சொல்ல முடியாது, யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு வழக்குமே இருக்கு. இந்த அலமாட்டி அணை வழக்குலையும் இது அரசியல் சாசன பெஞ்சே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையில எந்த இதா இருந்தாலும் நீங்க அந்த ஆந்திராவின் இது இல்லாம நீங்க கட்ட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. ஒரு லோயர் ஸ்டேட்டான நம்முடைய ஒப்புதல் இல்லாம கட்ட முடியாது. முதலமைச்சரை கூப்பிட்டு நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் கூப்பிடுறீங்களா? அது எனக்கு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். டி.கே. சிவகுமார் அவர்களுடைய விருப்பம். ஆனா என்னன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. நீங்க போய் பேசிட்டு வருவது என்பது வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, ஆனால் அதுவே நமக்கு ஒரு சட்ட போராட்டத்துக்கு கூட ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, நிச்சயமா அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா இது கடந்த காலங்கள் இல்லை, தீர்ப்பு வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்க? ஏன்னா நம்ம முறையிட வேண்டியது ஒன்றியத்துக்கிட்ட தான். தீர்ப்பு கையில் இருக்கு, தீர்ப்பின்படி நிறைவேற்றப்பட வேண்டியது அந்த இதுதான். ஸோ அப்போ வந்து அந்த மாநில அரசை யாரு கேட்கணும்? மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு. அன்னைக்கு நடுவர்மன்ற தீர்ப்பை வந்து அரசியலில் வெளியிடாம மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு அதை தள்ளி போட்டுக்கிட்டே போச்சு. ஏன்னா அன்னைக்கு கர்நாடகத்தில் இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், இன்னைக்கு பாஜக அந்த இடத்துக்கு திருப்பி ஆட்சிக்கு வரணும். ஸோ அதனால வருகிற சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது. இப்ப மேகதாது பிரச்சனையில பேசினாலோ தண்ணியை திறக்க சொன்னாலோ பாஜக அங்க வெற்றி பெற முடியாது.
அப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே நிலைப்பாட்டு தான், தமிழன் தாலியா இருக்கணும். அதுதான் நடக்குது, அது நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு கட்சியும் ஒழிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விடிவு பிறக்காது. ராகுல் காந்தியும் ஒழியணும், ராகுல் காந்தியும் ஒழியணும், மோடியும் ஒழியணும். ஒழிஞ்சாதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு பிறக்கும். ஆமாமா, இவர் தமிழ்நாட்டை வச்சு வியாபாரம் தமிழ்நாடு யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு மாறா. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு விஜய் செஞ்சிட்டாருல, இன்னைக்கு விஜய் செஞ்சிட்டாருல, வேணும்னே தோக்கடிப்பாங்க. நீங்க செய்ய தேவையில்லைங்க, நீங்க செய்ய தேவையில்லை. விஜய் இவங்கள நாங்க தூக்கி தோமக்கணுமா? காங்கிரஸ் இந்தியாவில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய இயக்கம் தமிழ்நாட்டுல அழித்தொழிப்போம். பிஜேபி விட்டீங்களே, அதான் பிஜேபியோட சேருவோம். அது அடுத்தது, அது அடுத்ததான் பிஜேபியோட சேருவோம். அது அடுத்தது பிஜேபியோட கூட்டணி சேருவோம். அது அடுத்தது ஏன்னா பதவி இல்லாம இருக்க முடியாது, பாதி கேஸ் பதவி இல்லாம இருக்க முடியாது. அந்த பாலத்தை சேரணும்ங்கற இனிமேல் எல்லாம் தானா போய்டும். ஓகே ஃபைன், ராகுல் காந்தியை முதல்ல முடிச்சுவோம். இந்த தமிழ் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாகணும். பாலிடிக்ஸ் அப்பார்ட், இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வந்தா சரிதான். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரெஸ் இயரும் பருவமழை பொய்க்கக்கூடிய ஆண்டுகளில் மட்டுமே இந்த விவாதம் எழுது. பட் இது இன்னைக்கு ஒரு அரசியல் விவாதமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு ஜீவாதார விவகாரம். அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம், பேச்சுவார்த்தை தீர்வு வருமா, என்ன நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்க போகுது, இதெல்லாம் தொடர் கேள்வியாக இருக்கு. காவிரி விவகாரத்தில் எப்போதான் நிலைநாட்டப்படும் தமிழ்நாட்டுக்கான நீதி? தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்த விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.